ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீப்பட்டி எப்படி அடிக்கலான்னு அதே மாதிரி வீப்பட்டி ஊக்கு வைக்கிறது நம்ம கையில் வைக்காமல் மிஷின்லேயே எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணுன்னா வீப்பட்டி ஃபஸ்ட்டு வச்சிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டேன். இது வீப்பட்டிங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு மடக்கிட்டு லைட்டாக உள்கடை இருக்கிற துணியில் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? லைனிங் துணியை இப்படி வச்சு உள்ளே ஃபஸ்ட்டுக்கு அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது அடுத்தது கைக்கும். அதுக்கப்புறம் இப்படி இதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல இப்படி மடக்கிக்கங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி மடக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மடக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியும். இது இந்த இடத்துல வரும்போது இதையும் இப்படி உள்ள மடக்கி அடிச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு சென்டர் ஆஃப் வச்சுட்டு இப்படி திருப்பி இங்கிருந்து நேராக ஒரு தையல் சென்டரில் அடிக்கணுங்க. ஏன்னா வீப்பட்டி நம்ம வைப்போம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே நம்மளுக்கு போகாத மாதிரி இப்படி அடிச்சுட்டு இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல மடித்து பிடிச்சிக்கணும். நெட்டாக அப்படி ஒரு தையல் விட்டு இந்த இடத்துலையும் நம்ம கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இதையே நாம் அடிக்கக்கூடாது. வீப்பட்டியை நம்ம கடைசியாக தான் அடிக்கணும். ஏன்னா இந்த ட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு சிலருக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க கஸ்டமருன்ட்டு பழகிறவங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, அடுத்தது இது ஊக்குப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, இதில் இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வீ வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டுக்கு இது மேலே வச்சு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சிருங்க. காலிஞ்சுக்கு. ஓகேங்களா? காலிஞ்சுக்கு அடித்து முடிச்சாச்சு. இதை தெரியுதுங்களா? இப்போ காலிஞ்சுக்கு அடிச்சுட்டு இப்போ இதை திருப்பிட்டு படிமான தையல் ஓட்டிடுங்க தளவில். ஓட்டி வச்சுங்களா? இப்போது நான் படிமான தையல் ஓட்டிட்டேன். இந்தலையும் மடிக்கலை, எதுலேயும் மடிக்கலை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் எந்த இடத்துல ஊக்கு வைக்கிறோன்னு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவலியும் ஊக்கு வைக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 4 இன்ச்சுக்கு தள்ளி ஊக்கு வைக்கிறதுக்கு மார்க் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நாம் இந்த துணியை உள்ளே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிற போது மிஷினில் அடிக்க முடியாது. ஊக்கு மாட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல தள்ளிட்டு அதே மாதிரி இங்கேயும் சரி தலைவில் இப்படி தள்ளி ஒரு 4 இன்ச்சு தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் சென்டர் பண்ணி ஊக்கு 5 ஊக்கு வைக்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நான் மார்க் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு துணி இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு மேலேயே, அதாவது இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு தான் கேப்பு, ஒரு 2 பாயிண்ட் கேப் விட்டால் போதுங்க. அந்த கேப்பில் உங்களுக்கு இங்கேயும் மார்க் நம்ம மறைக்குது தெரியணுன்னா இதுலேயும் அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மார்க் இப்படி போட்டுருங்க. அந்த கீழே நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த துணியிலையும் இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இது மேலே வச்சு தையல் அடித்து இந்த இடத்துல கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கெட்டி தையல் போடணுங்க. ஒரு பாயிண்ட் தான் கேப் இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஊக்கு மாட்டுவோம். அதனால் ஒரு பாயிண்ட் இது மட்டும்தான். இப்போது இங்கேருந்து அந்த டாட் பாயிண்ட் வச்சோம் இல்லைங்களா, அது நேர் வந்துட்டு கெட்டி தையல் போட்டுக்கோங்க. கெட்டி தையல் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு கெட்டி தையல் பக்கத்துலேயே, அதாவது அந்த ஊக்கு போதுற அளவுக்கு தான் ஓட்டை இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பக்கத்தில் அடிச்சுட்டு வரீங்க. பொறுமையாக இதை செய்யுங்க. பவர் மிஷின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நார்மல் மிஷினில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கீழே கெட்டி தையல் போட்டு கீழே லாங்குலேயும் போயிடக்கூடாது. அந்த ஊக்கு போதுற அளவுக்கு மட்டும் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நம்ம ஊக்கு வைக்கிற வேலை மிச்சங்க. தைக்க முன்னாடியே நம்ம ஊக்கு வச்சிடலாம். வேலையே முடிஞ்சிச்சு. ஈஸியான வேலை. திருப்பியும் நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துகிட்டு அதை கோர்த்துட்டு கட்டிட்டு சிரமமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பரான மெத்தேடு. நானுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அதை கற்றுக்கிட்டதையும் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக போச்சுங்க. எனக்கு ஊக்கு வைக்கிற வேலையே இல்லை.
இங்கே பாருங்கள், நான் அடிச்சிட்டேன், தெரியுதுங்களா? கிட்ட கிட்ட குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும், இந்த இடத்துலையும் 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். இதில் தான் நம்ம ஊக்கு மாட்ட போகிறோம். இப்போது இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஊக்கு மாட்டிக்கலாம், தெரியுதுங்களா? இப்படி மாட்டிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்தல வந்துடும் வெளியே. சிம்பிளான மேட்ரு தாங்க. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸி தான். இதாங்க வருங்க, அவ்வளோதான். தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சைடும் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், நான் எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அளவு தேவையான அளவுக்கு இப்படி துணியை கட் பண்ணிக்கலாங்க. இது இவ்வளோ அகலம் வேண்டியதில்லை நம்மளுக்கு. கட் பண்ணியாச்சு. இந்தலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள வடை இப்படி மடிச்சுட்டு, இங்கே பாருங்கள், நான் மடிக்கிறது தெரியுதா? இந்த இடத்துல மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கலாம், தெரியுதுங்களா? இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/4 இன்ச்சு பாயிண்ட் இருக்குது, நம்ம அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்படி அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்படி திருப்பிட்டு இப்படி நெட்டாக அடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, வேலையே முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வரும்போதும் உள்ளே மடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு கெட்டி தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஊக்கு இப்போ வச்சாச்சு, தெரியுதுங்களா? இப்போது வீப்பட்டி நான் எப்படி வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? முதலே வீப்பட்டி வச்சிட்டிங்கன்னா நாம் ஊக்கு எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத நம்மளால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ தெரியுதுங்களா? ஊக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வீப்பட்டி அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கே வீப்பட்டி வச்சுட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கும், ஏன்னா ஊக்கு வைக்கிற போது சிரமமாக இருக்கும். நம்ம ஊக்கை வச்சுட்டு வீப்பட்டி அடிச்சுக்கலாம், தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த இடத்துல வீப்பட்டி வைக்கிறதுன்னு மார்க் பண்ணிட்டுங்களா? முதல்ல அடித்து வச்சிட்டோம் ஒரு கோடு மட்டும். இப்போ இதுக்கப்புறம் வீப்பட்டி வைக்கிறதுக்கு வச்சிடலாம், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க, படப்படன்னு இப்போ ஒரு வீப்பட்டி அடிச்சிட்டிங்கன்னா ஊக்கு வைக்கிற வேலை முடிஞ்சுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் இன்னொரு டைம் கூட இன்னொரு வீடியோ இன்னும் மெதுவாக கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கான்ட்டு திருப்பியும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே, முடிஞ்சுதுங்களா? இது முடிஞ்சிச்சு, ஊக்கு வச்சாச்சு. நாம் இன்னி ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.